சுகப்பிரசவம் எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். எழுத்தாள் படித்து பார்த்து கண் கலங்காதவர்களும் இதை கேட்டால் கண் கலங்குவீர்கள். முதலில் வலப்பக்க இடுப்பில் சுரிரென்ற குத்தல், பின்னர் இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும் போது குழந்தை தான் பிறக்கப் போகும் நேரத்தை முடிவு செய்து விட்டது என்று அர்த்தம். புதிய உலகை காண வேண்டும் என்று குழந்தைகள் முடிவு செய்த பின் அதற்கு முதலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறை உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அளிக்கும் பனிக்குடத்தை அது உடைக்கும். அங்குதான் குழந்தை சுவாசிக்கும், நீந்திக் கொண்டிருக்கும். அதை உடைத்த பின் புதிய வாழ்வாதாரத்திற்கான வழி நோக்கி முன்னெடுக்கும் போது பிரசவ வழி உச்சத்தில் இருக்கும். முழு பனிக்குட நீரும் வெளியேறும் முன் மருத்துவமனை சென்றுவிட வேண்டும். மொத்த வயிறும் வலிக்கும், சீராக சுவாசிக்க முடியாது, அதிக பதட்டம். இந்த நேரத்தில் ஒரு பெண் வேண்டுவது எல்லாம் கணவனின் கரத்தை இறுக பற்றுதல் தான். அந்த நேரத்தில் வேறு யாரையும் தேடாது புருஷன் மட்டும்தான். முதலில் இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள். ஏற்கனவே வயிறு வலி, இதுல இது வேறு. இப்ப கால் இரண்டையும் விரித்து வைத்துக் கொள்ள சொல்வார்கள். அப்போது வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும். எப்படி என்றால், ஒரு கத்தியை எடுத்து முதுகுத்தண்டின் திசுகளுக்கு இடையில் சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வலி. ஒரு நர்ஸ் நெஞ்சு மேல் ஏறி வைத்த பாக்க உட்கார்ந்து தன்னோட 2 கால் முட்டுகளால் மேல் வயிற்றின் 2 பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கும். கைகளால் மேல் வயிற்றை கீழாக தள்ளும். டாக்டர் முக்குன்னு சொல்வார்கள். சிசேரியனில் மட்டும்தான் மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும். அது சிசேரியன் கத்திய வச்சு அறுப்பாங்க. அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டுமே, அதனால் என்கின்றீர்களா? அது மட்டுமல்ல, சுகப்பிரசவத்திலும் தையல் போட வேண்டும். அது வயிற்றில் கிடையாது. பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும் போது கத்தரிப்பான் போன்ற தோற்றத்தில் தேங்காய் உரைக்கும் உபகரணம் பார்த்து இருக்கிறீங்களா? தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்தி இரண்டாக பிளக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறுப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு. அங்கேயே கண்ணு 2ம் சொருகிடுமாம். செத்தே போயிடுவோம்னு யோசிப்பாங்களாம். ஆனா குழந்தையோட தலை வெளியில தெரியுது. புஷ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர் முடியல என்பார்களாம். ஏமா, உனக்கு வலிக்கிற மாதிரிதான் உன் குழந்தைக்கும் வலிக்கும். அதோட வலியை குறைக்கணும்னா நீ சீக்கிரம் முக்கி பிள்ளைய பெத்துக்கணும். அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போது வரும் ஒரு வரி பாருங்க. நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து 30 நொடி அளவில் நீண்ட முக்குதல் முக்கி பிறப்புறுப்பை கிழித்துக் கொண்டு குழந்தை வந்து விழும். என்ன குழந்தை என்று சொல்லிய பின் குழந்தையை குளிப்பாட்ட கொண்டு போயிடுவாங்க. அப்பாடாகின்ற நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் போது கிழிந்த பிறப்புறுப்பை டாக்டர் தைக்க ஆரம்பித்து இருப்பார். எதுவரை உறுப்பு கிழிந்து இருக்கும் தெரியுமா? மலத்துவாரத்தின் மேற்பகுதி வரை. இந்த டாக்டர் அப்பையும் மயக்க ஊசி போட மாட்டார். அதெல்லாம்